ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. நம்முடைய சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டும். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம் 24 வாசிக்கிறேன் கேளுங்க. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா சாகுறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சட்டம் தேவ சந்நிதியில எட்டிச்சா. அந்த சட்டம் எட்டும் போது என்ன ஆச்சா, தேவன் அவர்கள் பெருமுச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்து உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஜெபம் பரலோகத்தில் எட்டும் போது அவர் தாம் வாக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்றாரு. இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாள் அதான் சொல்றாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்களா, அது தேவ சந்நிதியிலே எட்டினது. அவர் உங்களோட பண்ணின வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தார்னு வேணும் சொல்வு. அவர் நினைவு கூர்ந்துட்டாருன்னா உங்கள் கஷ்டம் எல்லாம் மாறிடும். அவர் மாறிடுச்சின்னு விசுவாசிங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம சத்தத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் காண்பீங்க. இதுவே இன்றைய நற்செய்தியாக கலங்காதீங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.